ஸ்கூலில் நீங்கள் தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுறீங்க, எங்கள் அப்பாவாக இருந்து எங்களை கவனிச்சிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணை வந்து தயார்படுத்தியிருக்கிறாங்க. நாடக பாணியில் இல்லைன்னா சினிமா திரைப்பட பாணியில் அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு கல்வித்துறை குறிப்பாக அரசு பள்ளிகள் இருக்கிற நிலைமையை கண்டால் ரொம்ப கண்ணில் தண்ணி தான் வருது. இந்த குழந்தைகளுக்கு இயற்கை அழைப்பை ஏற்பதற்கு வெளியே போவதற்கு என்ன காரணம் இருந்ததுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்புனால் மிகப்பெரிய பயன் இருக்கும் அப்படிங்கிறது நான் தெரியல. குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களே இந்த குழந்தைங்களை, அது 13 வயசு குழந்தைகளெல்லாம் சின்ன பின்னமாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஏவாவேலு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து முதல்வர்கள் கொடுக்குறாரு. ஸோ அப்பா இல்லை தாய் மாமன் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி தாய் மாமன் ஆக முடியும்? தாய் மாமன் சொன்னால் சொந்த பணத்தை செலவு பண்ணுவார், இன்னொருத்தரோட பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டார். சமூக வலைதளங்களாகட்டும் மற்ற பத்திரிகைகளாகட்டும் எல்லா இடத்தையும் வந்து அப்பா அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவை சமாச்சாரமாக மாற்றிட்டாங்க. அதாவது முதல்வரையே ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டாங்க. வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபா 2 பேர் உங்களுடைய மகனும் உங்களுடைய மருமகனும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னது வந்து 2021 மேடம். இன்றைக்கி 2024. அது 30,000 கோடினா அதுக்கு இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை காஸ்டெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் 50,000 கோடி ரூபா கூட ஆயிருக்கலாம். இப்போது இது வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுத்து கொடுங்க. மாமன் சொல்லிக்கிங்க, மச்சான் சொல்லிக்கிங்க, பெரியப்பான்னு சொல்லிக்கிங்க, சித்தப்பான்னு சொல்லிக்கிங்க, என்ன வேணால் சொல்லிக்கிங்க. ஆனால் எதுக்கு இந்த உறவு முறை அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த மீம்ஸ் எல்லாமே அப்பா மீம்ஸ் தான். இப்போ அடுத்தது தாய் மாமன் மீம்ஸ் வரப்போகிறது. இதனால தலைக்குனிவு ஏவாவேலுவுக்கு கிடையாது, முதல்வருக்குங்கிறத முதல்வர் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சோனியா காந்தி, ராகுல் காந்தி கூட வெயிலில் தான் வெளில இருக்காங்க. மேக்சிமம் பாலிட்டிஷியன்ஸு இன்றைக்கி வெயிலில் தான் வெளியில் நிற்கிறாங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். APPA அப்படின்றது அது அப்பா அப்படின்னு வாசிக்கலாம். ஆனால் தமிழக அரசு நேற்று வந்து ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு. அதில் அந்த சைலண்ட்டாக இருக்குது. ஸோ APPA அப்படின்ட்டு ஒரு செயலியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த செயலியிலேயே தமிழும் பார்க்க முடியுது, இங்கிலீஷும் பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்த அப்பா அப்படின்றத அவர் வந்து பிரதிபலிக்கும் விதமாக இதை கொண்டு வர்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது அப்பால் தன்னைத்தானே சொல்லி மகிழ்ந்துக்கிட்டார் இல்லையா? ஒரு ஸ்கூலில் போய் ஒரு சின்ன குழந்தை வந்து சொல்லுது, இது மாதிரி எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, ஸ்கூலில் நீங்கள் தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுறீங்க, எங்கள் அப்பாவாக இருந்து எங்களை கவனிச்சிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணை வந்து தயார்படுத்தியிருக்கிறாங்க. நாடக பாணியில் இல்லைன்னா சினிமா திரைப்பட பாணியில் அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்ல வச்சுட்டு அதை தனக்கு வந்த ஒரு பெரிய பாராட்டு பத்திரமாக நம்ம முதல்வர் அகமகிழ்ந்துக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் வந்து பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு கல்வித்துறை குறிப்பாக அரசு பள்ளிகள் இருக்கிற நிலைமையை கண்டால் ரொம்ப கண்ணில் தண்ணி தான் வருது. ஒன்றும் இல்லை, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் 2 குழந்தைங்க இயற்கை அழைப்புக்காக போனவங்க கண்மாயில் போய்ட்டு தண்ணி இருக்குது கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க, விழுந்துட்டாங்க. அந்த அதாவது பிரதமர் சொல்கிறாரு கழிப்பிடம் கட்டணும்னுட்டு. எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் கழிப்பிடம் இருக்கணும், பொதுவெளிகளில் கழிப்பிடம் இருக்கணும். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து டாய்லெட் பற்றி பேசுகிறாரு பிரதமர், அவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். மத்திய அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பை அமைக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து உதவுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க வந்து கரெக்டாக அதை பண்ணுறதில்ல. பள்ளி கழிப்பறை கட்டினாலும் கூட அங்கே வாட்டர் கூட நீர் வசதி செய்யப்பட்டிருக்கா, அது யாருடைய நிர்வாகத்தை கீழே வருது? மாநில அரசு, அந்த பள்ளி அமைச்சர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த தலைமை ஆசிரியருடைய நிர்வாகத்தை தான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இயற்கை அழைப்பை ஏற்பதற்கு வெளியே போவதற்கு என்ன காரணம் இருந்ததுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா
அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி எந்த பள்ளியில் போனாலும் அரசு பள்ளிகளில், குறிப்பாகவே அரசு பள்ளிகளில் தான் இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடக்கிறது. அதுவும் எங்கள் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற அந்த 4ல் 3ஆவதாக இருக்கிற இந்த குரு தெய்வம் கூட நம்ம 4ஆவது இடத்துல தான் வச்சுருக்கோம். அம்மா அப்பாவை முதல்ல வச்சுட்டு 2ஆவதாக வச்சுட்டு குருவை 3ஆவது இடத்துல வச்சுருக்கோம். அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களே இந்த குழந்தைங்களை, அது 13 வயசு குழந்தைகளெல்லாம் சின்ன பின்னமாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம், அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போது இந்த குழந்தைங்கள்லாம் அப்பா என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி முதல்வர்கிட்ட சொல்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர, அப்பா நீங்கள் எங்களை நல்லா வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லலை. அதனால் இது ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ். முதல்வரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் தான். நோ, இந்த ஏபிபிஏ அப்படின்னு ஒரு செயலி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க, ஒரு நல்ல விஷயந்தான். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் எல்லா ஸ்கூல்லேயுமே இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் நான் படித்தது எய்டட் ஸ்கூல் தான், அதாவது அரசனுடைய மானியம் எடுத்து நடத்துகிற ஸ்கூல் தான் அது. அங்கேயும் கூட எனக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாக போச்சு, இல்லை நான் லூட்டி அடிச்சிட்டேன், ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் வாத்தியாரே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அல்லது நாங்கள் வரும்போது இல்லை என் அண்ணன்கிட்ட போய் உன் தம்பி வரல, என்ன உங்கள் அண்ணாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை அழைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்குள்ளே ஒரு இது இருந்தது. அதாவது அந்த காலத்தில் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் நடுவில் அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது. இன்றைக்கி கூட நீங்கள் வில்லேஜ் லெவலில் அதை பார்க்கலாம். ஏதோ ஒரு குழந்தை வரலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு பையனை அனுப்பிச்சு அந்த பையனுக்கு என்னடா ஆச்சு போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த எக்கோசிஸ்டம், அதாவது கிராமத்தில் ஸ்கூல் எக்கோசிஸ்டம். ஆனால் பெரிய பெரிய நகரங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல முயற்சி தான், தப்பு கிடையாது. ஆனால் அதில் கூட நீங்கள் ஏபிபிஏ அப்பா அப்படின்னு போட்டிருக்கிறத எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே, அதை கூட நம்ம மன்னிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த செயலி எவ்வளோ ஒர்க் பண்ண போகுது, இந்த செயலியில் ஆசிரியர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுத்துக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த செயலியை நம்ம பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் இந்த செயலி மூலமாக அவங்க தனக்கு தானே பாதுகாப்பு தேடிக்கொள்ள அவர்கள் விரைந்தார்கள் அப்படின்னா அது எனக்கு வந்து உடன்பாடு தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சியிலே வந்து பின்னாடி அந்த பேனரில் நம்ம பார்க்குறோம், பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு சொல்லி தான் அவர் அதை சொல்கிறாரு. ஸோ பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படின்றப்போ இது அந்த குழந்தை எந்த அளவுக்கு படிக்குது அப்படின்ட்டு பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்துவதுக்கா இல்லை குழந்தைங்களோட யூஸுக்கா அப்படின்ற ஒரு இது வருது அந்த செயலி? இல்லை, இதுக்கு மெயின்லி இது வந்து குழந்தைகளுக்காக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் வந்து இல்லை, இது வந்து குழந்தைகள் ப்ளஸ் ஆசிரியர்கள் 2 பேருக்குமான ஆப்பாக தான் இருக்க முடியுமே தவிர பெற்றோர்கள் இதில் வருவாங்களாங்கிறது. ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஆமாம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் தான். அதாவது ஸ்கூல்லேருந்து அவங்க அழைச்சா தான் ஸ்கூல் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்காங்கங்கிறது தான். அதாவது இந்த செயலியில் நீங்கள் ஒரு கூகுள் மீட்டிங்கோ இல்லைனா ஒரு ஜூம் மீட்டிங் போடும்போது யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் இருப்பார், உங்களை அட்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது அந்த சிஸ்டம் கூட இப்போ போயிடுச்சு. இப்போ டைரெக்டாக யார் வேணாலும் அந்த ஆப் போட்டிங்கன்னு சொன்னால் டக்குன்னு உள்ளே வந்துடலாம். அந்த அட்மிட்டுங்கிற ப்ராப்ளமே இப்போ கிடையாது. ஸோ இதில் பெற்றோர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இதில் பல சீரியஸ் கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பெற்றோர்கள் உள்ளே நுழைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பையனோ பெண்ணோ அவர் ஆசிரியர் பற்றி குறை சொல்கிறார், அந்த ஆசிரியர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவார். பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்களை பற்றி தவறாக எழுத போவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமான அந்த சூழ்நிலை இருக்குது இல்லையா, இப்போதைக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரியான ஒழுக்கம் உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாடுக்கு ஏதாவது பங்கம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இந்த ஆப்புனால் மிகப்பெரிய பயன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை. ஸ்கூல் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? டிஇஓக்கு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ரெஸ்பான்சிபிள். டிஇஓ யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸ்டேட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு ரெஸ்பான்சிபிள். அவர் செக்ரட்டரிக்கு ரெஸ்பான்சிபிள். செக்ரட்டரி மினிஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த மினிஸ்டர்கிட்டேருந்து தான் இந்த கண்ட்ரோல் கட்டுப்பாடு வரணுமே தவிர, நீங்கள் அந்த ஒரு ஆப்பு யூஸ் போட்டதுனால ஒரு பெரிய இது வந்துட போகிறதுங்கிறது தெரியல. காவலான் ஆப் கூட வந்துருந்தது. குழந்தைகள்லாம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னால் உடனே காவலான் ஆப் போட்டு கூட வந்துடலாம். ஆனால் காவலான் ஆப்பு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது, அதனுடைய ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அதனால் நிறையா ஆப்ஸ் இருக்குது. இது ஒரு ஆப்பை அவங்க பண்ணிட்டுருக்காங்க. தட்ஸ் அ குட் திங், இல்லைன்னு சொல்லலை. எல்லா முயற்சிகளும் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது எல்லாத்தையும் விட நிர்வாக சீர்கேடை நீங்கள் மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் சரி செஞ்சால் தான் முடியும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கிற லெவலில்
குழந்தைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கூரை இடிஞ்சு விழுது. பாத்ரூமில் போனீங்கன்னா அங்கே தண்ணி வர மாட்டேங்குது. பல ஸ்கூல்ஸில் கழிப்பறைகளே இல்லை. அங்கே சுத்தம் செய்ய மாட்டேன்றாங்க. சுத்தம் செய்கிறவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க. சில ஸ்கூல்ஸில் சவுத்தில் போனீங்கன்னா சில ஸ்கூல்ஸில் இன்னும் 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல, அதனால் நாங்கள் சுத்தம் செய்ய வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அரசனுடைய தலையீடு, எல்லா இடத்துலையுமே ஒரு மெத்தனம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னிருக்கணும், இதை முன்னெடுக்கணும். ப்ளஸ்ஸு மேலேருந்து மேற்பார்வை, கண்காணிப்பு இதெல்லாம் அவங்க சரிவர பண்ணினா தான் இது நல்லபடியாக நடக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ முதல்வர் அவர்கள் வந்து தன்னை அப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதற்கு அதிமுகவுடைய ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு, முதல்வர் 72 வயசில் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டும், என் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கேன், அந்த ஒரு அப்பா போதும், வேறு அப்பா வேணாம் அப்படின்றாரு. ஆனால் அதே நேரத்தில் ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து முதல்வர்கள் கொடுக்குறாரு. ஸோ அப்பா இல்லை, தாய் மாமன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி தாய் மாமன் ஆக முடியும்? தாய் மாமன் சொன்னால் சொந்த பணத்தை செலவு பண்ணுவார், இன்னொருத்தரோட பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டார். தாய் மாமன்கிறது ஒரு மிகப்பெரிய உறவு முறை, எல்லா இதுலேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவிலையும் பாரதத்தினுடைய கலாச்சாரத்தில் தாய் மாமன்கிறது ஒரு மிகப்பெரிய உறவு முறை. ஆல்ரெடி இங்கே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டார். கேவலப்படுத்திட்டாங்க. சமூக வலைதளங்களாகட்டும், மற்ற பத்திரிகைகளாகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து அப்பா அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவை சமாச்சாரமாக மாற்றிட்டாங்க. அதாவது முதல்வரையே ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி முதல்வருக்கு இது ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தாய் மாமன் சொன்னார், அது அப்பாங்கிறதே கொச்சையாக போச்சு. என்றைக்கு நீங்கள் வந்து ராமசாமி நாயக்கர் நீங்கள் தந்தைன்னு சொன்னீங்களோ, இந்த தந்தை கொச்சைப்பட்டு போச்சு. ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அது பரவாயில்ல. நேஷன் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், இட்ஸ் அ கலெக்டிவ் பாடி. ஓகே, அதில் ஒரு தனி மனித இயல்புகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்பா அப்படின்னு வரும்போது தனி மனித இயல்பு வரும். மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க பாரதத்தை, மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. அது ஒரு புஸ்தகமே இருக்குது, 2 பேர் எழுதி ஒரு இங்கிலீஷ் புஸ்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலாந்து வந்து அந்த காலத்தில் உலகம் முழுக்க, அதாவது இங்கிலாந்து அரசருடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்காது. ஏன்னா ஒரு இடத்துல அஸ்தமிக்கும், இன்னொரு இடத்துல உதயமாகிடும். அதனால் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தபோது அப்போவே அதுக்கப்புறமா அவங்க வந்து முடியாட்சியை முடியாட்சிங்கிற ஒரு பேரில் வச்சுட்ருக்காங்க, நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அவங்க வந்து இந்த பைகேமரல் சிஸ்டத்துக்கு அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஜனநாயக குடியரசாக மாறிட்டாங்க. அதுக்காக அவங்களையும் வந்து மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த அப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு உறவு முறையையே ஒரு கொச்சைப்படுத்துகிற சமாச்சாரமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால தான் வந்து முதல்வரை ஒரு காமெடி பீஸாக மாற்றினாங்க. இப்போது ஏவா வேலு என்ன சொல்கிறாரு, இவர் வந்து 1000 ரூபா கொடுக்கறதுனால அவர் வந்து தாய் மாமன், அது பெண்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால ஒரு தாய் மாமன். உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறீங்களா மிஸ்டர் முதல்வர்? இல்லையே, நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் எப்படி தாய் மாமனாக ஆக முடியும்? தாய் மாமன் சொன்னால் உங்கள் சொந்த பணத்தில். பழனிவேல் தியாகராஜன் சொன்னால் தான் நான் திருப்பியும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபா 2 பேர் உங்களுடைய மகனும் உங்களுடைய மருமகனும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னது வந்து 2021 மேடம், இன்றைக்கி 2024. அது 30,000 கோடினா அதுக்கு இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை காஸ்டெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் 50,000 கோடி ரூபா கூட ஆயிருக்கலாம். இப்போது இது வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுத்து கொடுங்க. மாமன் சொல்லிக்கிங்க, மச்சான் சொல்லிக்கிங்க, பெரியப்பான்னு சொல்லிக்கிங்க, சித்தப்பான்னு சொல்லிக்கிங்க, என்ன வேணால் சொல்லிக்கிங்க. ஆனால் எதுக்கு இந்த உறவு முறை அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு வாக்கு கிடையாது, உங்களுக்கு நிதி நிர்வாகம், அதாவது ஒன்றும் பொருளாதார சீர்திருத்தம் பண்ண முடியலை, உங்களுக்கு நிதி சீர்திருத்தம் பண்ண முடியல, எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3 மொழி லாபத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் வந்து 3 மொழி படிக்கணும், 8 மொழி படிக்கணும். ஹிந்தி தெரிஞ்சதுனால என்னுடைய குழந்தைங்கள்லாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிடுவாங்க, மன்மோகன் சிங் அரசில் அவங்களே மினிஸ்டர் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்து 2 மொழி தான் படிக்கணும், தமிழ் மொழி மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கணும். எங்களுடைய குழந்தைகளுக்குலாம் நீங்கள் போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், இன்னும் 4 தலைமுறைக்கு அதான் பண்ணணும். இந்த மாதிரியான அவலங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சீர்திருத்துங்க. நீங்கள் அதாவது எது முக்கியமான மேட்ரோ அதை விட்டு இந்த மாதிரி அப்பா சித்தப்பா
மாமா தாய் மாமான்னு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இதுவும் கூட நான் சொல்கிறேன் ஏவா வேலுவனுடைய உத்தேசம் என்னன்னு தெரியல. இந்த இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த மீம்ஸ் எல்லாமே அப்பா மீம்ஸ் தான். இப்போ அடுத்தது தாய் மாமன் மீம்ஸ் வரப்போகிறது. இதனால தலைக்குனிவு ஏவா வேலுவுக்கு கிடையாது, முதல்வருக்குங்கிறத முதல்வர் புரிஞ்சுக்கணும். முதல்வர் தான் இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்ட்டு, அதாவது போட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு முதல்வர் சொன்னால் தான் இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் உள்ள ஜெயிலில் இருந்துட்டு அவர் வரும்போதே நிறைய பேர் எதிர்க்க அவருக்கு இனிமேல் அமைச்சர் பதவி அப்படின்ற அக்யூசேஷன் வச்சாங்க. ஆளுநர் அவரும் முதல்ல மறுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டே கேட்டு சுப்ரீம் கோர்ட் போன வருஷம் சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் கேட்டாங்க. தற்போது இடி சொல்லியிருக்காங்க, அதாவது அவருடைய ஜாமீனை தள்ளுபடி பண்ணணும், சாட்சியங்கள் அளிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்களே. இந்த கேஸ் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மேட்ரை எந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 100-150 வருஷம் அந்த ஏஆர் அப்படின்னு வரும் இல்லையா, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர், அதில் பழைய கேஸஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவோம் பாருங்கள். புஸ்தகமாக வச்சுருப்பாங்க லாயர் ஆஃபீஸ் போனீங்கன்னா. அது மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 200 years. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த அளவுக்கு பயங்கரமான குழப்பம். கரெக்டாக இடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஐடியோட ரெய்டு வந்தது. உடனே ஐடி அதிகாரி, அது பெண் அதிகாரி கூட தாக்கிட்டு அவருக்கு மூஞ்சியெல்லாம் உடஞ்சி போச்சு, பேகெல்லாம் கிழிஞ்சு போச்சு, துப்பட்டா கிழிஞ்சு போச்சு. அதெல்லாம் டிஎம்கே ஸ்டைல். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிஎம்கே. அந்த காலத்துலேருந்து 1968 கருணாநிதி முதல்வராக வந்த பிறகு டிஎம்கே கையில் எடுத்த அந்த ஆயுதம். அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஹிந்தி திணிப்பும் அப்படி தான். ஹிந்தி திணிப்பில் என்னுடைய கிளாஸ் ரூமில் கல் விழுந்தது. நான் படிக்கிற ஸ்கூலில் 1970-71 படிக்கிற குழந்தைகள் மேலே கல் விட்டியது யாருமே பண்ண மாட்டான். ஆனால் டிஎம்கே தானே பண்ணுவோம். அது டிஎம்கே ஸ்டைல். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, அவங்க தோண்டி எடுக்கும்போது மேட்ரு வருது, இந்த கரூரில் அவுட்ஸ்கர்ட்ஸில் அந்த பைபாஸில் கட்டுற அந்த பண்ணை வீடு ஏதுரா இவ்வளோ பணம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே டிவிஎஸ்சியில் வழக்கு இருக்குது. அதுவும் நம்ம முதல்வருடைய அதிகாரத்தில் இருக்கிற டிவிஎஸ்சி போட்ட வழக்கு தான். அந்த பணத்தை தான் இங்கே கொண்டாந்து போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதாவது 2011-16 காலகட்டத்தில் இவங்க 2011-16 காலகட்டத்தில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது 2000 பேருக்கு கிட்டத்தட்ட அவன் வேலை வாங்கி தரேன், எனக்கு பணம் கொடு. எப்படிலாம் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாங்க இல்லையா, டாங்கி ரூட்டில் அமெரிக்காவுக்கு போகிறாங்க, மலை ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நதிகளை கிராஸ் பண்ணி கள்ளப்படகு வழியாலாம் போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன உடனே இவங்களும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்லிட்டார், இது மாதிரி நாங்கள் வாபஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தை வச்சு கூட செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி தண்டிக்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, அந்த மேட்ரையும் இந்த பண்ணை வீடு மேட்ரையும், அதாவது இந்த செந்தில் பாலாஜி, அவருடைய மனைவி, அவருடைய தம்பி, அவருடைய மனைவி, அவருடைய மாமனார் யாரெல்லாமோ அவங்க வீட்டிலலாம் போய் பண்ணி கொங்கு மெஸ் அப்படிங்கிறது ஒரு மெஸ்ஸு, சும்மா சாப்பிட்றதுக்காக போகிறோம். 100 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கறி குழம்பு வச்சு சோறு போடுவான். அங்கே சிலப்போ இதெல்லாம் பிடிச்சி தஸ்தாவேஜுகள்லாம் பிடிச்சி தகவல்கள்லாம் திரட்டி எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டு ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பிட்டு இப்போ ரெண்டுமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. அப்போது இப்போ இடி கேட்குது அவரை ஜாமீன் கேன்சல் பண்ணணும். ஏன் கேன்சல் பண்ணணும், அவர் தரவுகளை அழிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இதைத்தானே முதலையும் இடி சொல்லிச்சு. 1 வருஷம் முன்னால் அவரை ரிலீஸ் பண்ணும்போது இடி அப்ஜெக்ஷன் நடந்தது காரணமே அதுதான். இடி ஆப்ஜெக்ட் பண்ண காரணமே அவர் வெளியில் வந்தார்னா தரவுகளை அழிச்சிருவார் அப்படின்னுட்டு. யார் வேணாலும் அழிக்க முடியும், ஏன் மு.க. ஸ்டாலின் கூட அழிக்க முடியும். ஒரு செந்தில் பாலாஜி அழிக்க முடியும்னு சொன்னால் முதல்வர் அழிக்க முடியாத. அதனால தான் நீங்கள் பாருங்கள், அசோக் தலைமறைவாக இருக்கார். இன்றைக்கு வரைக்கும் அசோக் கையில் என்னென்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அசோக் ஏன் தலைமறைவாக இருக்கார், அசோக் கையில் என்னென்ன ஆவணங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தான் அவர் இன்னும் தலைமறைவாக வச்சுட்ருக்குறாங்க. அவங்க டெலிபரேட்டாக வச்சுட்ருக்காங்கன்னு கூட நம்ம தெரிஞ்சும் வச்சுருக்காங்க அப்படின்றீங்க. தெரிஞ்சுமே வச்சுருக்காங்க, டெலிபரேட்டாக வச்சுருப்பாங்க அவங்க.
தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத ஐட்டமே கிடையாது உலகத்தில், எல்லாமே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இடி டைரெக்டாக பண்ண முடியாது, அவங்க தமிழ்நாடு காவல்துறையினுடைய உதவியோடு தான் இதை பண்ண முடியும். ஓகே, இது ஒரு விஷயம். இப்போது செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனுன்னு போட்டாங்க. செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனுவில் கூட பாருங்கள், 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 விதமான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 3வது நீதிபதி வந்ததுக்கப்புறம் தான் இது தவறு சொல்லிவிட்டு அவங்க அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அங்கே கூட நீதிமன்றத்தினுடைய இரட்டை நிலை நமக்கு புரிகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்சநீதிமன்றத்தில் பெயில் அப்ளிகேஷன் போடுறாங்க. அவர் பெயில் 50 முறை பெயில் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 முறை பெயில் நிராகரிக்கப்பட்டது. வாரம் இது. அதுக்கு கூட இவங்களுக்கு வந்து டிஎம்கேக்கு யார் வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு நம்மளை மாதிரி ஒரு கருப்பு தோல் இருக்கிற ஒரு திராவிட அட்வொகேட்டு முடியல. வில்சனை தான் நல்ல அட்வொகேட் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் லாயரு, நல்ல பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் அவர் கூட சைடில் நிற்க வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஆரிய பார்ப்பனர்கள் இல்லைன்னா ஆரியர் ஹிந்தி பேசும் அட்வொகேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியிருக்கு. அவங்க தான் கரெக்டாக ஒரு சிட்டிங்குக்கு 25 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் வாங்குவாங்க. அவ்வளோ ஃபீஸை கொடுத்து அவங்கள நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்களே தவிர, ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழில் படித்த ஒரு அட்வொகேட்டு உங்களுக்கு அடையாளம் காண முடியல செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு. கடைசியில் கோர்ட் என்ன சொல்கிறது அந்த சமயத்தில், செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து நீங்கள் அந்த ஆவணங்கள் நீங்கள்லாம் விசாரணை முடிக்கிற வரைக்கும் அவரை இதில் வைக்க முடியாது. ஏன்னா மற்ற எவ்வளவோ பேரை, அதாவது மற்ற குற்றவாளிகளையும் இதே காரணத்தால் தான் நாங்கள் வெளியில் விட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியை நாங்கள் இன்னும் அந்த செந்தில் பாலாஜியுடைய கைது நாங்கள் வந்து நீடித்தால் அது அவருக்கு இழைக்கப்படும் அநீதியாக பார்க்கப்படும், மனித உரிமை மீறலாக பார்க்கப்படும். அதனால் நாங்கள் அவரை விட்டு விடுறோம் அப்படின்னாங்க. விட்ட உடனே என்னாச்சு, அமைச்சர் ஆகிட்டார் அவர். அப்போ கூட நீங்கள் பாருங்கள், இவர் ஆர்என் ரவி முரண்டு பிடிச்சார், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. சட்டத்தில் ப்ராப்ளம். இதில் 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். சட்டம், அதாவது நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறீங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டது, நீங்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டீர்கள், நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ஃபேமிலி சஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. குற்றம் இழைக்கப்பட்டவருக்கு அவருடைய பொருள்கள் மீட்டு கொடுக்கப்படும், அது கொடுத்தால், இல்லைன்னா இல்லை, ஓகே. ஆனால் செந்தில் பாலாஜி மேட்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் மேட்டரை வந்துடுறது. அவர் வந்து அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை முதல்ல அமைச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் இல்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தான். அதான் நம்ம இவர் ராகுல் காந்தி கூட அந்த இதை கீழ்ச்சி போட்டார், அந்த மசோதா கீழ்ச்சி போட்டு மன்மோகன் சிங் மூஞ்சியில் ஒரு அரைஞ்ச மாதிரி கீழ்ச்சி போட்டார்ல. அதாவது மன்மோகன் சிங் அரசை அவமதித்து நடந்த ஒரு செயல் அது ராகுல் காந்தியுடைய கையில். ஸோ குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தான் அமைச்சராக முடியாதே தவிர, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் அமைச்சராக இருக்கலாம். ஸோ இந்த இதுக்கு ஆளுநர் என்ன பண்ண முடியும்? ஆளுநர் ஒன்றுமே பண்ண முடியாது. முதலமைச்சருடைய ப்ரிரோகேட்டிவ் இது. வந்து முதலமைச்சர் தனியாக டிசைட் பண்ணுற மேட்டர். முதலமைச்சருக்கு வந்து நேர்மை, நியாயம், சுய ஒழுக்கம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவன் தான் எனக்கு வந்து மினிஸ்டராக வரணும்ன்ட்டு அவர் டிசைட் பண்ணார்னா யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு. இப்போ பொன்முடி மேட்டரில் என்ன சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டு? ஒய்வி சந்திரசூட் டைரெக்டாக கேட்குறாரு, வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்டார். அதாவது அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், இவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், ஒரு கவர்னர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். கவர்னர் வந்துட்டு நான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ பண்ணி வச்சு தான் ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. அவருக்கு யார் சொல்ல முடியும்? ஜனாதிபதி மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் ஜனாதிபதி கீழே இயங்குகிறவர், சுப்ரீம் கோர்ட்டு கீழே இயங்குகிறவர் கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சுப்ரீம் கோர்ட்டு இதில் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா ஆளுநர் பார்த்தாரு, ஆர்என் ரவி, சரி நம்மளால் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரசாபாசம் வரணும், முதல்வர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், இவர் தான் அமைச்சராக இருக்கணும்னுட்டு, சரி இன்னும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாரு. தன்னுடைய பெருந்தன்மையை அவர் காமிக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கும் அதே தான். ஆனால் இதே நீதிமன்றம் இன்றைக்கி கேட்குறது, அன்றைக்கி இடி கேட்க போது வாய் மூடிக்கிட்டு இருந்த நீதிமன்றம் இன்றைக்கி கேட்குது, உனக்கு என்ன அவசரம்,
உனக்கு என்ன உடனே அமைச்சராகிறதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறது. அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தாலும் கூட எல்லா அரசியல் நடவடிக்கைகளும் பார்க்கக்கூடியவர் தான். ஏன்னா புழல் சிறையில் இருந்த போதும் கூட அவருக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது, எல்லா வசதியும் இருந்தது. என்டையர் கொங்கு மண்டலத்தையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் 2024க்கு. அப்பேற்பட்ட ஆளாக இருந்தார் அவர். அப்போது இது என்ன பெரிய விஷயம்? அவர் வந்து இதில் ஜாமீனில் இருந்தா என்ன, சிறையில் இருந்தா என்ன, அல்லது அமைச்சராக இருந்தான்னா இருக்காமல் இருந்தா என்ன, எல்லாமே ஒன்று தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதாவது முதல்வருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு வேணும் மேடம். அந்த காலத்தில் அரசியல் நிர்ணய சட்டம் இயற்றும் போது நம்ம நாட்டில் எல்லோருமே நல்லவர்களாகத்தான் ஆட்சி புரிய வருவார்கள், நல்லவங்க தான் வந்து அரசமைப்பார்கள், நம்ம மக்கள் நல்லவர்களைத்தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க. அவர்கள் முட்டாள்கள். அவங்களால கற்பனை கூட பண்ண முடியல, அம்பேத்கரால் கற்பனை கூட பண்ண முடியல பாவம். இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிறவங்களை, மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சாப்பிட்றவங்கள, கனிம வள கொள்ளை அடிக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து திருப்பி சாராயம் விற்கிறவங்கள, போதைப்பொருள் விற்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து திருப்பியும் தேர்தலில் வாக்களித்து தேர்ந்தெடுத்து அவர்களை மந்திரிகளாக்குவோம், முதல்வராக்குவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால தான் இதில் வந்து இந்த 2வது பாயிண்ட்டை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து குற்றம் புரிந்திருக்கீர்கள், நீங்கள் குற்றவாளி ஆகிட்டீங்க, ஜெயிலில் போயிட்டீங்க. இதில் அவர் தொடர்றாரு, அமைச்சராகவும் தொடர்றாரு. அப்போது அவர் வெளியில் வந்த சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு எவ்வளவு ஆதாரங்களை அவரால் அழிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஒட்டு மொத்தமாக அழிக்க முடியும். இந்த அரசு நம்ம எம்.கே. ஸ்டாலின் அரசு என்ன பண்ணிடுச்சு, எந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து இவரை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறையை ஏவி குற்றம் யார் புகார் கொடுத்தாங்களோ, குற்றம் பற்றி யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களையும் அக்யூஸ்டாக மாற்றிட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து 50,000 ரூபா கொடுத்துருக்குறீங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுப்பான்னு சொன்னார், அதனால தான் நான் 50,000 ரூபா கொடுத்தேன். ஆனால் நீங்கள் குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு உங்களையும் ஒரு குற்றவாளியாக ஒரு குற்றச்சாட்டை சாட்டி அக்யூஸ்டாக மாற்றின அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கேஸினுடைய பரிமாணமே வேறு மாதிரி போயிடும். எப்படி ஆகும் அப்படின்னா, அவங்க தரப்பு மேட்ரு உங்களுக்கு வரணும், உங்கள் தரப்பு மேட்ரு அவங்களுக்கு வர வேண்டியிருக்கும். இதில் 2000 பேர் உங்களை மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2000 பேர், 500 சாட்சிகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு நேரம் ஆக போகிறது அப்படின்னா, ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு அட்வொகேட் சொன்ன கணக்கு தான் அது. 150 வருஷம் 150 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்களா? 150 வருஷம் நான் வந்து செந்தில் பாலாஜியை உள்ளே வைக்கணுமா அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேட்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து நீதிமன்றத்தில் பேசலை, இது வந்து பத்திரிகைகளில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன். அதுவும் ரெப்யூட்டட் மேகசின்ஸில் வந்த செய்திகள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த 2000 பேரை வந்து குற்றவாளிகளாக சேர்த்ததுக்கு காரணமே இந்த கேஸு வந்து, அதாவது இந்த கேஸ் வந்து என்றுமே முடிக்கப்பட முடியாத கேஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இதில் லீடிங். அதாவது எங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற வேணுமோ அந்த இடத்துல நம்ம காப்பாற்றிடுவோம். ஞானசேகரனை கூட காப்பாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க. தம்பி ஞானசேகரன், எங்களுடைய அபிமானி ஞானசேகரனை நாங்கள் காப்பாற்றிடுவோம். நாளைக்கு யார் ஜாஃபர் சாதிக்க கூட நாங்கள் காப்பாற்ற முடியும். ஏன்னா பல்வேறு வழக்குகள் அவருக்கு எதிராக போடப்பட்டு அவர் மேலே என்னென்ன யாரெல்லாம் வழக்குகள் போட்டாங்களோ அவங்களே குற்றவாளிகளாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் வழக்கினுடைய பரிமாணம் மாறி போயிடும். அதனால் இந்த அரசு டெலிபரேட்டாகவே செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. இனிமே எந்த வழக்குகள் போட்டாலும் 2000 3000 சாட்சிகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த வழக்கு வந்து என்றைக்குமே வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜி மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் வெளியில் வந்துடுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. இன்றைக்கி சோனியா காந்தி, ராகுல் காந்தி கூட பெயிலில் தான் வெளியில் இருக்காங்க. மேக்சிமம் பாலிட்டிஷியன்ஸு இன்றைக்கி பெயிலில் தான் வெளியில் நிற்கிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் என்றைக்கு முடிய போகிறதுங்கிறது தெரியாது. ரொம்ப சிம்பிள் கேஸ் நான் சொல்கிறேன். நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு. அதே மாதிரி ராகுல் காந்தி மேலே அவதூறு வழக்கு இருக்குது.
மோடி என்றால் ஏன் எல்லோருமே திருடர்களாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். ஆல்ரெடி அவர் வந்து ஜெயிச்சுட்டு வெளியில் திருப்பியும் பாராளுமன்றத்தில் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ஆகிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியல. இன்னும் ஒரு 20 வருஷம் வரைக்கும் இருந்துன்னு சொன்னால் அவர் பிரதமராக கூட ஆகிடலாம். இன்னொரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கேஸில் வந்து டிசைட் பண்ணுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னால், அதுக்கு தான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் தன்னை தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். சட்டத்தை பார்த்தா குற்றவாளிகளுக்கு பயம் வரணும். அது காவல்துறை மட்டும் செய்ய முடியாது, அரசு மட்டும் செய்ய முடியாது, ரகுபதி மட்டும் செய்ய முடியாது. சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறேன், அவரை பார்த்தா நமக்கு பயம்லாம் கிடையாது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. குற்றத்தை தடுக்கிறது தாங்க உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு, தவிர குற்றம் புரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. குற்றம் செய்யாமல் இருக்க அதை தடுக்கிறது தான் காவல்துறையினுடைய கடமை. அதே கடமை தான் நீதித்துறைக்கும் இருக்குது. நீதித்துறை வந்து அரசு இயந்திரத்தோட அதிகாரிகள் கூட அரசு கூட இந்த விஷயத்தில் ஒத்துழைக்கணும். விரைவில் தீர்ப்பு வழங்கணும். தீர்ப்பு வழங்கினா தான் அவன் வந்து ஜெயிலுக்கு போவான். அப்போ தான் குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர, இந்த மாதிரி நீங்கள் வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இந்த மேட்டரை வந்து இப்போ பிஎன்எஸில் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. முதல்ல ஐபிசியில் எவ்வளோ எப்படி வேணாலும் நீங்கள் வாய்தா வாங்கிட்டு இருக்க முடியும். ஆனால் இப்போது பிஎன்எஸில் எல்லாத்துக்குமே ஒரு கால வரையறையை நியமிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த ட்ரிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.